நம்மை விட்டு நீங்கி இருக்கிறார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. கரிசல் காட்டு மண்வாசத்தை திரையின் வழியே நமக்கு காட்டியவர். இன்றைக்கு அவருடைய இறுதி பயணம், அவருடைய இறுதி மரியாதை இன்று தேனியில் நடைபெற இருக்கிறது. பாரதிராஜா அவர்கள் குறித்தான நினைவலைகளை அவர் சார்ந்தவர்கள் தொடர்ந்து நம்மிடையே பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாரதிராஜா அவர்களுடைய முக்கியமான திரைப்படங்கள் கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், புதுநெல்லு புதுநாத்து போன்ற திரைப்படங்களில் பாடலாசிரியராக அவருடன் இணைந்து அத்திரைப்படத்தில் பணியாற்றிய கவிஞர் ஆ. முத்துலிங்கம் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. முக்கியமான படங்கள், இப்போ கிழக்கே போகும் ரயில் படத்துல எல்லாம் அந்த பாடல்கள் மாஞ்சோலை கிளிதானோ அவ்வளவு ஃபேமஸ் அந்த பாட்டு. நாங்கள்லாம் அந்த நேரத்தில் பிறக்க கூட இல்லை, ஆனாலும் அந்த பாடல்கள் நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பாடல்களை எழுதினவர். பாரதிராஜா அவர்களுக்கும் உங்களுக்கும் உடனான தொடர்புன்றது எந்த காலத்திலிருந்து, அவரை எப்போதிலிருந்து உங்களுக்கு தெரியும்? உங்களுடைய பயணம் எப்படி தொடங்கியது? அதாவது சினிமாவிலும் அரசியலும் என்னை சேர்ந்தாற்போர் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான். அவர் படங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுதி பிறகு தான் பாரதிராஜா எனக்கு தெரியும். அவங்க பாரதிராஜா, இது அன்னக்கிளியார், செல்வராஜ், நம்ம இளையராஜா, கங்கைமரன், இவர்களெல்லாம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நான் அறிவேன். அதுவும் பாரதிராஜா ஆழ்வார்பேட்டையில் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற காலத்திலிருந்து நான் தெரியும். எனக்கு நான் இருக்கக்கூடிய அறைக்கு அடிக்கடி வருவார். அவர் அப்போ நாடகம்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். அவர் படத்துல பணியாற்றுவதற்கு முன்னாடியிலிருந்தே, அவர் டைரக்டருக்கு முன்னாடியிலிருந்தே உங்களுக்கு பழக்கம்? ஆமாம் ஆமாம், அதான் சொன்னல, என்னை வளர்த்து விட்டவர் சினிமாவிலே அரசியல் எம்ஜிஆர் தான். 77 வரையில், 77க்கு அப்புறம் தானே அவர் வராரு. 77 அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் படங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ இவர் நம்ம அன்னக்கிளியார் செல்வராஜ் தான் கிழக்கே ரயில் படத்துக்கு கதை வசனம் எழுதியவர். அவருடைய 16 வயதில் படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சு 77. அப்போலாம் நான் எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் எழுதிட்டேன் பாடலில். இப்போ மிட்லண்டில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மிட்லண்ட் தியேட்டரில், மிட்லண்ட். அங்கே நான் ஒரு படம் பார்க்க போகும்போது தான் பாரதிராஜா இன்னொருத்தர் அறிமுகப்படுத்தினார். இவர் எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் எழுதினவர், முத்துலிங்கம்னு பேர், நல்ல கவிஞர் சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தார். அடுத்து நம்ம படத்தில் எழுத போகிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் கிழக்கே முறையில் சிச்சுவேஷன் சொன்னார். யாரே செல்வராஜ் வீட்டுக்கு வந்து, இளையராஜா தான் மியூசிக் பண்ணுறாரு, நீங்கள் இந்த சிச்சுவேஷனை சொல்கிறேன் மாதிரி எழுதுங்க, டியூன் பண்ணிக்கிற சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கேட்டார். நானும் மறுநாள் எழுதி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. எழுதி கொடுத்த ஒரு பாட்டு 2-3 நாள் கழித்து பாரதிராஜாவை பார்த்தேன். செல்வராஜ்கிட்ட பாட்டு கொடுத்தேன், வந்து சேர்ந்துச்சா பார்த்தீங்களான்னு கேட்டேன். நான் பார்த்தேன், நல்லா இருந்தது பாட்டு. ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷனில் வேறு ஒரு சுச்சுவேஷன் வச்சுருக்கோம். அந்த சுச்சுவேஷனுக்கு டியூன் போட்ட ஒரு பாடு நான் சொல்கிறேன், உங்களுக்கு டியூன் போட சொல்லியிருக்கேன், சொன்னதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி டியூன் போட்டதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு விட்டார். அப்போ தீனர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சுதாரான்னு ஒரு ஹோட்டல், அங்கே தான் கம்போசிங், அங்கே தான் இருந்தாங்க. இளையராஜா, எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அப்போ டியூன் போட்டு காமிச்சார். போட்டு காமிக்கும் போது நான் எழுதினேன், தானானா தானானா தானநானா தானநானா நான் அப்படின்னு வரும். அப்போ நீரோடை மீன் தானம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று எழுதினேன். அப்போ கங்கைவரன் சொன்னார், இது பாட்டு மாதிரி இல்லை, கவிதை மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அப்போ நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அது நாகரிகம் இல்லைன்னு, கவிதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி வேறு இது வந்துட்டு உடனே அப்போவே மாற்றி எழுதினேன். அப்போ எழுதினா தான் மாஞ்சோலை கிளிதானும் மாந்தானம் வேப்பந்தோ தேர்ந்தானாலும் மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ அப்படின்னு எழுதுகிறேன். பாட்டு பல்லவி எழுதி பிடிச்சிட்டேன். பல்லவி நல்லா இருக்கு, நீங்கள் சரணத்துக்கு டியூன் கொடுக்குறோம், நீங்கள் எழுதிக்கிட்டு இருங்க, அது கூட நாங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. போகும்போது இப்போ பாரதிராஜா சொன்னார், இங்கே இருக்கிறாரு இவர், நம்ம கம்பெனியை சேர்ந்தவர், பாட்டு எழுதும்போது ஏதாவது சந்தேகம் சிச்சுவேஷன் இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க, அல்லது டீக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள், அவர் சொல்லுவார், டீ தேநீரோ காப்பி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் 2வது சரணம் எழுதும்போது அதில் வரி வரும், கரும்பு வயலே குறும்பு மொழியே இனிமையேனும்
இளமை எனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை முகில் அப்படின்னு வரும். அந்த கரும்பு வயலே குறும்பு முடிக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை ஆல்டர்னேட்டிவ் எழுதி எது நல்லா இருக்குன்னு கேட்டேன். இங்கே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொன்னார்ல அவர்கிட்ட. சார் ராதிகாவின் கேரக்டருக்கு ஏற்ப கரும்பு வயலே குறும்பு முடியே தான் நல்லா இருக்குது, குறும்புத்தனமாக பேசுவா, இனிமையாக பேசுவா, இதெல்லாம் நல்லா இருக்குது, டேரக்டர் தான் விரும்புவார்னு நினைக்கிறேன், இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் எழுதியிருக்கல அது அவ்வளோ நல்லா இல்லை சார் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்க பாரதி ராஜா இவங்க எல்லோரும் வந்தவொடனே பாட்டை பார்த்தாரு. நான் கேட்காமலேயே முத்துனியா நீ எழுதுனா கரும்பு வயலே குறும்பு முடியதே நல்லா இருக்குது, இந்த ஆல்டர்னேட்டிவ் எழுதியா அது நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ முதல்ல நல்லா இருக்குது அதுதான் டைரக்டர் ஏற்றுக்கொள்வார்னு சொன்னல அவரை பார்த்தேன்னா அவர் புன்முறுவல் பூத்தார். உடனே நானும் புன்முறுவல் பூத்து பாரதிராஜாவிட்ட கேட்டேன், உங்களைப் போல புத்தி கூர்மை உள்ள நண்பராக இருக்கிறாரே அவர் யாருன்னு கேட்டேன். அவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் பெயர் பாக்கியராஜ் அப்படின்னாரு. உடனே வணக்கம்னு சொன்னேன், அவரும் வணக்கம்னு சொன்னார். அவர் வீட்டுக்கு முன்னாலே பிறகு பாக்கியராஜ் வீட்டுக்கு முன்னாலே 15 ஆண்டு காலம் சினிமா உலகமே கைகட்டி வாய்ப்புக்காக காத்திருந்தது. ஏன்னா திரைக்கதை அமைப்பில் இந்திய துணைக்கண்டத்தில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்துக்கு அளவுக்கு கொடிகட்டி பிறந்தார். அமிதாப் பச்சனே அவருடைய திரைக்கதை அமைப்புக்காக 8 மாதத்துக்கு மேலே காத்திருந்தார்னா பாருங்கள் பாக்கியராஜ். அப்போ அப்படி எழுதின பாட்டு அது போட்ட உடனே ரொம்ப கஷ்டமான டியூனே, சிரமமான ரொம்ப சுலபமாக எழுதிட்டீங்க. 1.5 மணி நேரத்தில் அந்த பாட்டை எழுதினேன் டியூனில். 1.5 மணி நேரம் போயிட்டு வரதுக்குள்ளே கை கொடுத்தாங்க எல்லோரும். பாரதி ராஜா, இளையராஜா, கங்கை பாரா ரொம்ப சிரமமான சந்தத்தை ரொம்ப சுலபமாக எழுதிட்டேன்னு கேட்டாங்க. அந்த பாட்டுக்கு தான் ரொம்ப விமர்சனம் வந்துச்சு. மாஞ்சோலைன்னு எழுதியிருக்கிறாரு, மாந்தோப்புன்னு தானே சொல்லணும், அப்படி அது மாதிரி வேப்பந்தோப்புன்னு எழுதியிருக்கிறாரு, எங்கே இருக்குது வேப்பந்தோப்பு அப்படின்னு கேட்டாங்க. மாந்தோப்புன்னு சொல்லலாம், மாஞ்சோலைன்னு சொல்லலாம். பாரதியார் குயில் பாட்டிலேயே மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை, அந்த மாஞ்சோலை அதனில் ஒரு காலையிலே 4 இடத்துல வருது. வள்ளலார் எழுதிய வன்முறை கண்ட வாசகத்தில் கூட மாஞ்சோலைன்னு வருது. இதெல்லாம் இலக்கியங்கள் எதுவும் படிக்காதவங்க சினிமா பத்திரிகைகள், அதாவது தினத்தந்தியில் வரக்கூடிய சினிமா பத்திரிகை சினிமா செய்திகளை மட்டும் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ மதுரை சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு போகிற வழியில் திருமாஞ்சோலைன்னு ஒரு ஊரே இருக்குது. மாஞ்சோலைன்னு மாஞ்சோலை எஸ்டேட்னா திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. இங்கே அப்போலாம் ஊடகங்கள்லாம் அதிகம் இல்லாத காலம்ல, அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் விளக்கம் சொன்னேன். வேப்பந்தோப்புன்னு இருக்குன்னு எழுதியிருக்காரு, இங்கே வேப்பந்தோப்பு இருக்குன்னு. பல மரங்கள் சேர்ந்தாலே தோப்பு தானே. எங்கள் ஊரில் இருக்குது. திண்டுக்கல்லில் ஒரு தெருவுக்கு பேரே வேப்பந்தோப்பு தெருவுன்னு இருக்குது. அதெல்லாம் சொல்லி விளக்கம் சொன்னேன். ஆனால் அந்த பாடல் அவ்வளோ பெரிய ஹிட். இப்போ எவ்வளோ மேடைகளில் வந்து பாட்டு போட்டிகள் ஆகட்டும், ரியாலிட்டி ஷோஸில் அந்த பாட்டை எடுத்து பாடுற நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், அந்த 1977-78ஆம் ஆண்டுக்கு 1978-79ஆம் ஆண்டுக்கு சிறந்த பாடலாசிரியராக தமிழக அரசு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த பாட்டும் ஒரு காரணம். இது இன்னொரு பாட்டு, அது MS விஸ்வநாத இசையில் வந்தது. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும்னு ஒரு பாட்டு. வயசு பொண்ணுங்கிற படம், டைரக்டர் கே சங்கர் படம். இந்த 2 பாட்டுக்கும் தான் 1978-79 எனக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது கிடைத்தது. அதுக்கு இந்த பாட்டு பெரிய காரணம். நிச்சயமா. இதை தாண்டி இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஹிட்டான பாடல் வந்து கருத்து மச்சான் அப்படின்ற பாடல். புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்துல எழுதப்பட்ட பாடல் அது. ஆனா அது இப்போ அது மறுபடியும் மீண்டும் வந்து அது பெரிய ஒரு ரவுண்டு வந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த பாடல் எப்படி அமைஞ்சது? பாரதி ராஜா அவர்கள் ஒரு பாடல் உங்ககிட்ட கேட்கும் போது என்ன மாதிரி இருக்கும் உங்க 2 பேர்த்துக்கு இடையிலான அந்த கெமிஸ்ட்ரி? இல்லை, சிச்சுவேஷன் சொல்லுவார், அதான் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதுங்கன்றவார். அது ஒன்றும் தலையிட மாட்டார். எழுதும்போது கூட சொல்ல மாட்டார், நான் எழுதுறதே நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அவர் இடத்தை திருப்பி சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு. அந்த நீங்கள் சொன்ன அந்த புதுநெல்லு புதுநாத்து படத்துக்கு பாட்டு இருக்கும்போது ஒரு ஆஸ்திரிய ஜமாதத்தில் ஒரு புலவர் கீரனுடைய சொற்பொழிவு, அதுக்கு நான் போயிருந்தேன். அங்கே அந்த பக்கம் இவர் பாரதி ராஜா வந்தார், நம்ம எடிட்டர் லெனினை பார்க்குறதுக்காக. அப்போ புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு படம் எடுக்கிறோம், உங்களை தான் இளையராஜா சொன்னார் அந்த பாட்டு எழுத சொல்லி. எங்கள் வீட்லேயும் தயா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவருடைய மனைவி சந்திரலீலா அவங்க கூட என்னை வச்சு பாட்டு எழுதி ரொம்ப நாளாச்சு, வர வச்சு எழுதுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா வீட்டிலே அப்படின்னாரு. சரி, நாளைக்கு வாரேன் அப்படின்னு. மறுநாள் போனேன் சாயந்தரம். அப்போ டி நகரில் தான் அவங்க ஆஃபீஸ்.
அவங்க கம்பெனி ஆஃபீஸ் இருந்தது. அங்கே உள்ளே போனவுடனே ஒரு உயரமாக ஒருத்தர் இருந்தார். யாரை பார்க்கணும் அப்படின்னாரு. பாரதிராஜா பார்க்குறோம். வாங்க, நீங்கள் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கேன், உங்கள் பேர் என்ன கேட்டேன். என் பேர் முத்துலிங்கம், கவிஞர் முத்து. கிழக்கே முறையில் மாஞ்சோலை கிழியான நீங்கள் ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க, அப்போ தான் நீங்கள் வரியும் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். கொஞ்ச நேரத்தில் பாரதிராஜா வந்தார். சிச்சுவேஷன் சொன்னார். சொல்லும்போது நாளைக்கு ரெக்கார்டிங் கேசட்டை கொடுத்தாரு. ராஜா கொடுக்க சொன்னார், யார் சொல்லி கொடுத்தாரு. அப்போ உயரமாக இருந்தார். இப்போ இவர் என்ன பேர், நம்ம இந்த இவர் பேர் நம்ம இவர் இந்த படத்தில் அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் பேர் குமரேசன். நம்ம படத்தில் தான் முதல்ல அறிமுகப்படுத்த போகிறோம். நெப்போலியன்கிற பேர் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னாரு பாரதிராஜா. மறுநாள் எழுதிட்டு வர, அவர் தான் நெப்போலியன். மறுநாள் பாட்டு எழுதிட்டு வர சொன்னார். வீட்டுக்கு போனால் கரண்ட் கட், டேப் ரிகார்டு போட்டு எழுத முடியல. மறுநாள் காலையில் 7:30 மணிக்கே ஸ்டுடியோவுக்கு போய் பிரசாத்துக்கு போய் ராஜா கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிவிட்டு, கரண்ட்டு கட்டுனா இதுவரையிலும் வரல, 9 மணிக்கு தான் வரணுங்கிறாங்க, அதனால் இங்கே இருந்து எழுதுறேன் அப்படின்ட்டா. மேலே போய் எழுதுங்கன்ட்டார். மேலே உட்காந்து எழுதுனேன். அந்த பாட்டு தான் கருத்த மச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்சான். அதுக்கடுத்து வேறு ஒரு வரி எழுதியிருந்தேன். அதை மாற்றிட்டு தான் பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான்னு ராஜா சேர்த்துக்கிட்டார். அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு. இப்போ கூட திரைப்படத்தில் வந்து அது இன்னொரு அடுத்த ரவுண்டு, அதாவது சோனியா அறிமுகமான பாடல். அந்த காலத்தில் நடிகையாக இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் அறிமுக பாட்டுனா பெரும்பாலும் நான் தான் எழுதுவேன். அது பல பல நடிகைகள் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். அதெல்லாம் சொன்னால் நேரம் கூட போகல. அது அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு. அதுக்கு முன்னால் கிடைக்க போகிற ரயிலுக்கு அடுத்து நான் பாரதிராஜா படம் எழுதுனது புதிய வார்ப்புகள்னு ஒரு படம். புதிய வார்ப்பு. அப்போ நம்ம தேனாம்பேட்டையில் இருந்தேன். அவருடைய இணை இயக்குனர் ஜே ராமன் ஒருத்தர், அவரை தான் வீட்டுக்கு அனுப்பி பாட்டு எழுத, உங்களோட இதயம் போகுதே இணைய பிரிந்து, ஆமாம், உங்களோட பாட்டு எழுத கூட்டி வர சொன்னார். சொல்லி கூட்டி போனார். இப்போ சுதாரா ஹோட்டலில், சுதாராவா இது மேரிஸ் ஹோட்டல், அங்கே தான் கம்போசிங். அப்போ இருக்கும்போது சிச்சுவேஷன் சொன்னார். அவள் கதாநாயகி இதயம் படிக்கிறவ, கதாநாயகன் குங்குமம் பத்திரிக்கை படிக்கிறவன். அப்போ கேட்பான், இதயத்தை கொடு அப்படின்னு கேட்பான். நீ குங்குமம் கொடுத்தா நான் கொடுக்குறேன், ஏன்னா இருபொருளில் சொல்கிறது மாதிரி வருமையா, இதயம் வரணும் குங்குமமும் வரணும், காதல் திருமணம் அப்படி வரணும், அது மாதிரி வச்சு எழுதினார். ராஜாவே பல்லவி ஆரம்பித்தார். இதயம் போகுதே, இதயம் போகுதே, அப்புறம் இணையே பிரிந்து அப்படின்ட்டு நான் எழுதிட்டேன். இதயம் போகுதே இணையே பிரிந்து, காதல் இளங்காற்று பாடுகின்ற பாட்டு கேட்காத பல்லவி. அப்போ எழுதிக்கிட்டு இருக்கும்போது, பாட்டு எழுதிக்கும்போது பாரதிராஜா சொன்னார் கங்கை மரன்ட்ட, நான் இந்த படத்தில் நீ நடியா கதாநாயகன் வாத்தியார் தான், வாத்தியார் வேடம் தான் இருக்குது, அது நடி நல்லாயிருக்கும், உனக்கு நான் ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன், இதில் நீ நடி அப்படின்னாரு. அது நடிக்க மாட்டேன்ட்டார். எனக்கு நடிக்கிறதுல விருப்பம் இல்லையா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் பாக்கியராஜா அதில் அறிமுகம் ஆனார். அதான் ஒருவர் மறுத்ததுனால அவர் வந்தார். ஒருவர்னால ஒருவர் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அதுக்கப்புறம் பாக்கியராஜ் நல்ல மார்க்கெட்டு அந்த படத்தின் மூலம் தான் அவர் வந்தது. இந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு, இதயம் போகுது. லண்டனில் சிம்போனியில் இந்த பாட்டு பாடினார், இங்கேயும் ராஜா பாடினார். இந்த பாட்டு நல்ல ஃபேமஸான பாட்டு, கிடைக்க போகும் ரயில் மாதிரி இதுவும் புகழ்பெற்ற பாடல். பார்த்துருக்கோம் நிறைய. இப்போ அந்த பாடலுக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் பிறந்தோம். ஆனாலும் அந்த பாடலுடைய தாக்கம், அந்த நீட்சி அது அப்படியே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ பாரதிராஜா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முக்கியமான ஒரு சில படங்களில் முக்கியமான, அது ரொம்ப ஃபேமஸான பாடல்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அவர் இப்போ கடைசி காலங்களில் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததா? அவர் எப்படிப்பட்ட மனிதர்? இப்போ இறுதி நாட்களில் அவர் தனியாக இருந்தார்? இல்லை, நல்ல மனிதர், நல்ல தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர் அவர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடல் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வரும். இது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மறுபுறம் பல்வேறு தரப்பினரும் அங்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் அவருடைய நினைவலைகளை புதிய தலைமுறை வாயிலாக நாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். அந்த வகையில் நாம் தொடர்ந்து பேசலாம். ஐயா, உங்களுக்கும் திரு பாரதிராஜா அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணக்கம், அந்த நட்பு பத்தி ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த இணக்கத்தின் வெளிப்பாடாக நீங்க ஒரு பாடல் எழுதி கொடுத்து, அந்த படத்துக்கு அந்த சூழலுக்கு அந்த பாடல் செட் ஆகாம
வேறு ஏதேனும் திரைப்படத்துல அந்த பாடலை பயன்படுத்தியது இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கா? முதல் படம் அவர் கிழக்கே ஊரில் படத்துக்கு தான் முதல்ல எழுதினேன். அதில் ஒரு சுச்சுவேஷன், அந்த படத்தின் கதாசிரியர் அருணக்கிரி ஆர் செல்வராஜ் தான் சொன்னார் எனக்கு. அந்த பாட்டை எழுதி கொடுத்தேன் சொன்ன சுச்சுவேஷனுக்கு. பாரதிராஜா நல்லா இருக்குயா பாட்டு, ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இந்த பாட்டை பயன்படுத்தலை, இந்த சுச்சுவேஷனை இப்போ மாற்றிட்டோம், அதனால் வேறு ஒரு டியூன் போட்டு ஒரு பாட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வேறு டியூன் போட்டு வேறு பாட்டு எழுதணும். அது எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்லி கிடையாத பாட்டு. இந்த வேண்டாம், அந்த முதல்ல எழுதினல அந்த பாட்டினுடைய கருத்தை தான் வேறு ஒரு படத்தில் நான் வச்சேன். உதயகீதம்னு ஒரு படம், இளையராஜா தான் இசை. அதில் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாமே அப்படின்னு வரும். அதெல்லாம் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்னு வருவார். இன்னொரு சரணத்தில் எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே அப்படின்னு வரும். அது எனக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கும் சேர்ந்தாற்போல் எழுதுனது மாதிரி ஒரு உணர்வு அப்புறம் தான் ஏற்பட்டது. நான் அந்த சுச்சுவேஷனுக்கு தான் எழுதினேன். அது அப்புறம் பாலசுப்ரமணியம் இறந்த பிற்பாடு எல்லா வானொலியிலே டிவியில் எல்லாம் அந்த பாட்டை தான் போட்டாங்க. அந்த கருத்தில் எழுதின பாட்டு. சரி, அந்த பாடல் உருவாகிறது, பாடலுடைய அணுகுமுறை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவரை ஒரு இயக்குனர் இமயம், நல்லா நடிக்கக்கூடியவர், பலரிடமும் பண்பாக பழகக்கூடியவர், சில நேர்காணல்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா தனிப்பட்ட முறையில பாடல்கள் உருவாகும் போது நீங்க பழகின வரைக்கும் வெளியில பெருசா அவருடைய குணம் இது தெரியாது, ஆனா நாங்க கூட இருந்து பார்த்திருக்கோம், ரொம்ப நெகிழச் செய்யும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குணத்தை பகிர்ந்துக்க முடியுமா? அவருடைய தனிப்பட்ட குணம். தனிப்பட்ட முறையில் பலருக்கு உதவக்கூடிய மனம் படைத்தவர், எனக்கு கூட பல உதவி இருக்கிறாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது அவரை பற்றி சொல்றதுன்னா, மண்வாசம் மிக்க பாடல்களுக்கு பண்வாசம் கொடுத்த பெருமை எப்படி இளையராஜாவை சாரும் என்று சொல்கிறோமோ, அதே போல கிராமிய மனங்கமழும் படங்களுக்கு தமிழ் மனம் கமழும், கிராமிய மனமுள்ள படங்களுக்கு நாட்டுப்புற மனங்கமழும் உள்ள படங்களுக்கெல்லாம் நகர்ப்புறங்களிலும் புகழ் மனம் கிடைக்க செய்தவர் பாரதி ராஜா. அதாவது சினிமாவுக்குள்ள தான் கிராமங்களை பார்த்துருப்போம். கிராமத்திற்குள்ளே சினிமாவை கொண்டு போனவர். இந்த கிராமிய மனத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று சேர்த்ததுல அவருடைய பங்கு அளப்பரியது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, இயக்குனர் இமயம்னு சொல்லப்பட்டவர் இன்று மறைந்திருக்கிறார். அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றென்றுக்கும் நிலைத்து கொண்டுதான் இருக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் இனி வரக்கூடிய நபர்களுக்கு அவரை மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும், அவரை போல ஜொலிக்க வேண்டும், இறுதி வரை அவர் போலவே வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் அல்லது இனிமே வரக்கூடிய இயக்குனர்கள், திரைத்துறையில் ஜொலிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய அறிவுறுத்தல் அவர் வாயிலாக என்ன விஷயங்களை நான் சொல்வீங்க? அவர் படங்களை பார்த்தாலே போதும், அவங்க எப்படி படம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸ்ரீதருக்கு பிறகு, பாலச்சந்தருக்கு பிறகு சினிமா உலகில் டைரக்ஷன் துறையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதாவது கிராமங்களுக்கெல்லாம் ஒரு சினிமா மூலம் ஒரு மரியாதை கிடைக்க செய்தவர் அவர் தான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்தவர். நம்ம கருணா சொன்னது மாதிரி தமிழ் உணர்வும் தமிழன் என்ற இன உணர்வும் இருந்தவர் அவர். 1984 நான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆனபோது வீட்டுக்கு அவரும் கலைமணியும் தான் மாலை போட்டு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. கலைமணியை தெரிஞ்சிருக்கோம், அவர் புதிய வார்ப்புகள் அவர் தான் வசனம் எழுதினவர். பல படங்கள், கோபுரங்கள் சாய்வதில் படத்தை கலைமணி மணிவண்ணன் அறிமுகப்படுத்தியவர் கலைமணி தான், அந்த படத்தில் டைரக்டராக. அவரும் பாரதி ராஜா தான் வீட்டுக்கு எனக்கு மாலை போட்டு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. ஒரு முறை ஒரு சின்ன உதவி கேட்டபோது எனக்கு உதவி செஞ்சார். அதையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் பாரதி ராஜா. அவருடைய டைரக்ஷன்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க சினிமா உலகமே மாறிச்சு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திட்டவர். அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி வரக்கூடியவர்கள் பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பலருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்து விட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை அவர் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் எங்களுடைய அரங்கத்துக்கு பல்வேறு விதமான தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. வணக்கம்.